தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பாவை என்பது என்ன அப்படின்றத பத்தின விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். திருப்பாவை என்பது ஆழ்வார்கள்ல ஒருவரான ஆண்டாள் அருளிய 30 பாடல்களின் தொகுப்பு. மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியலில் எழுந்து ஆற்றங்கரைக்கு சென்று நீராடி இறைவனை புகழ்ந்து பாடுவதை அடிப்படையாக கொண்டு கண்ணனிடம் சரணாகதியடையும் வழியை காட்டும் பக்தி பாடல் இது. இந்த பாடல்களில் ஆண்டாளின் கிருஷ்ண பக்தியையும், இந்த நாடு செழிக்கவும், மக்கள் அனைவரும் குறைவின்றி வாழவும், மழை கடவுளிடம் மாதம் மும்மாறி பொழியுமாறு வேண்டிய பாங்கனையும் நாம் கண்டு வியக்கின்றோம். 30 பாடல்களும் பட்டை தீட்டிய வைரம் போல மிளர்கின்றன. இவை ஆழ்ந்த தத்துவங்களையும் ஆன்மீக அனுபவங்களையும் இறையன்பையும் உணர்த்தும் அற்புத பாசுரங்கள். நாமும் மார்கழி மாதத்தில் இந்த பாசுரங்களை பாடி இறையன்பை பெறுவோம். ஆழி மழைக்கண்ணா என்று தொடங்கும் 4வது பாசுரம். பாவை நோன்பு நோக்கும் ஆழி மழைக்கண்ணா என்று மழை கடவுளை அழைத்து தங்கள் கோரிக்கைகளை வைத்தார்கள். அது என்ன கோரிக்கை? இந்த உலகம் செழிக்க, உலக மக்கள் இன்பமாக வாழ மழை பொழிதல் வேண்டும் என்ற கோரிக்கைதான். அது மட்டுமா? மின்னல், இடி, மழை போன்றவற்றை கண்ணனின் கையில் உள்ள சங்கு, சக்கரம், சாந்தம் எனும் வில்லோடு ஒப்பிடும் அழகை இந்த பாசுரத்தில் காணலாம். பாட வருகிறார் திருமதி விஜயலட்சுமி ராஜாராம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவே ஆழியுள் புக்கு முகந்து போடா தெரி. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவே ஆழியுள் புக்கு முகந்து போடா தெரி. ஊழி முதல்வன் உருவம் போலே கருத்து ஆழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல்.